ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே சூப்பரான KFC சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அரை கிளாஸ் அளவு மில்க் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா டீப் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டர் மில்க் கிடைச்சிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண கடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவு டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர், தேவையான அளவு உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. எதுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு எக்கை உடைச்சு ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா டீப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் சிக்கனை மறக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட மசாலா நல்லா உள்ளே போனால் ஜூஸியான ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பிளேட் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சிடலாம். அதாவது ஃப்ரீசரில் வைக்காமல் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 6 hours கூல் பண்ணிக்கோங்க. A few hours later. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். சூப்பராக நம்மளுக்கு நல்லா ஊறிச்சு அந்த மசாலாவோட நம்மளுக்கு. இது ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ நான் சொல்ல வந்தது இதுதான், சிக்கன் கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ். இதை தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஹாப்பி மால இருந்து. ஃபஸ்ட்டு இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். எதனால் நான் சால்ட்டு கம்மியாக போட சொன்னேன்னா, இதிலேயே சால்ட்டு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு சால்ட்டு போடணுன்னு அவசியம் கிடையாது. அதனால தான் நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணும் போது கம்மியான சால்ட்டு போட்டோம். ஓகே, ஒரு சாதா வாட்டர் வச்சுருக்கேன். ஐஸ் வாட்டர் கூட தேவையில்லை. இந்த அளவு நார்மலாக இருக்கிற வாட்டரே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண சிக்கனை எடுத்து நல்லா அந்த பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தண்ணி, அதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ண அடுத்து திருப்பியும் நம்மளோட ஹாப்பிமா மிக்ஸ் இருக்குல்ல, ஃப்ரை மிக்ஸ், கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ், அதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம டிப் பண்ணி பிளேட்ல வச்சுக்கலாம். கரெக்டாக இந்த ஹாப்பிமா மிக்ஸில் நம்மளுக்கு 4 நல்ல பெரிய பெரிய சிக்கனில் 4 பீஸ்க்கு நம்மளுக்கு டிப் பண்ண வந்துச்சு ஒரு பேக்கெட்டு. மிச்சம் 2 சிக்கன் எக்ஸ்ட்ராக்கு நானே வீட்டில் ஃப்ரை மிக்ஸ் செஞ்சு அதிலே நான் டிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா சூடாக விடுங்க. நல்லா சூடானோடனே இந்த சிக்கன் ஒவ்வொரு பீஸாக போடுங்க மெல்லமாக. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே பொரிச்சு எடுத்துருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே இன்னொன்று பக்கம் திருப்பி போடுங்க. பாருங்க, நம்மளோட சிக்கன் நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்ருக்கு. ஓகே, இது நல்லா வெந்தோடனே எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான KFC சிக்கன் வீட்டிலேயே கிடச்சிருச்சு. இது நம்ம நல்லா மைனஸில் டிப் பண்ணி முக்கி சாப்பிடும் போது என்னோடய ஃபீல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அம்பட்டு ருசியாக இருந்துச்சுங்க. இதை அப்படி கடிக்கும் போது பஞ்சு மாதிரி பிந்துச்சு. நம்ம 5 to 6 hours நல்லா ஊற வச்சதுனால இது பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு சிக்கனு.
நான் ஹாப்பிமா மிக்ஸில் செஞ்சதும் சரி வீட்டில் செஞ்சதும் ரெண்டுமே வேறு வேறு டேஸ்ட்டு கொடுத்துச்சு. என்னோட இதுவும் நல்லா இருந்துச்சு, ஹாப்பிமா மிக்ஸும் நல்லா இருந்துச்சு. என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு மசாலா வேணும்னா நீங்களும் சொல்லுங்கள், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதை நல்லா பிச்சிங்னா சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் சிக்கன் எவ்வளோ பஞ்சு மாதிரி பெய்யுதுன்னு, கடிச்சு சாப்பிடும் போது கஷ்டமாகவே இல்லைங்க, டேஸ்ட்டாக ஜூஸியாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம தாரிக் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ண ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.